ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, படக்கலம் 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி. ஷராஃபுதீன், சுராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, திப்பு சுல்தான் இருந்த காலகட்டத்துல ஒரு மேஜிக்கல் லூடோ போர்டு இருக்கு. டைஸ உருட்டி என்ன நினைச்சு என்ன சம்பவம் பண்ணி மாந்திரிகத்தை வச்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த போர்டை புதைச்சு வச்சிருந்தாலும், இப்போ பிரசன்ட்ல காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய ஷராஃபுதீன் கையில அந்த லூடோ போர்டும் டைஸும் இருக்கு. அதை வச்சு அவர் யாரை கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டாரு, எப்படி காலேஜ்ல ஹெச்ஓடி ஆனாரு, சுராஜ் கிட்ட என்ன பகையை வளர்த்துக்கிட்டாரு, இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடிய ஜித்தினான குட்டி பையனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகுது. இவங்க 3 பேர் அவங்களோட சொந்த பாடிக்குள்ள திரும்ப போனாங்களா, இதை வச்சு காலேஜ்ல நடக்கக்கூடிய காமெடி காதல் கலாட்டா டிராமா என்னங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேண்டசி டிராமா சப்ஜெக்ட் தான் இது. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள டிராமா. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஓகே இஷான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா சட்டிலா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நீட்டா என் பண்ணி காமெடி டிராமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க. காதலியுமே அங்கங்க டீஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸோட பொண்ணுங்க மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத ஆணித்தனமா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி உங்களால பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காங்க. பாடி ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கலாட்டா எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலாவே ஸ்லாப்ஸ்டிக் அண்ட் சிச்சுவேஷனல் காமெடி டிராமாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா என்கேஜிங்கா இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஒட்டுமொத்த படமே 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் பயங்கர ஸ்லோவாகவும் லாகிங்காவும் நிறைய இடத்துல இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் படத்துல கேரக்டரைசேஷன் இருந்தாலும் எந்த கான்ஃபிளிக்ட்டுமே பெருசான ஒரு டிராஜடி டிராமாவை கிரியேட் பண்ணல. டெக்னிக்கலாவும் நல்ல படம் தான். இன்னுமே என்கேஜிங்கான கேரக்டரிஸ்டிக் பேக் ஸ்டோரி ஆட் பண்ணியிருந்தா சப் ஸ்டோரிஸ்ல லேயரிங் கான்ஃபிளிக்ட் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நல்ல கான்செப்டையும் ஸ்டோரியும் எடுத்து எக்ஸிகியூஷன்ல லைட்டா சொதப்பிட்டாங்களோங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா நல்ல படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் போர்ஷன்ல நடக்கக்கூடிய லாஸ்ட் 30 மினிட்ஸை நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. மோட்டிவ்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் ரீசனிங் நல்லா இருந்தாலும் பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு என்கேஜிங்கா டைட் ஹோல்டிங்கா இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இதே பாடி ஸ்வாப்பிங் கான்செப்ட்ல 90ஸ்லயே பிரபு நடிச்ச சின்னவாதியார் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தையே லைட்டா இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஃபீல்ல தான் இந்த மூவில நிறைய சீக்வன்ஸை எடுத்து வச்சிருந்தாங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். கமர்ஷியல் காமெடி ஃபேண்டசி டிராமா மூவி தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இந்த படகம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முன்னாடி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அடிச்சுன்னு இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.